பிரைஸ் லார்ட். நாம் வாழ்கிற பூமி என்கிறது ஒரு ஆபத்து நிறைந்த உலகமாக இருக்குது. எங்க இருந்து எப்பொழுது எப்படி பிரச்சனை வருது, எப்படி ஆபத்து வருது அப்படின்னு நம்ம தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சில நேரம் நம்ம கண்ணு பார்க்கும் போதே அநேக ஆபத்து நமக்கு முன்பாக வருகிறத நம்மால பார்க்க முடியும். அதே போல அநேக வேளையில நமக்கு முன்பாக வருகிற பெரிய ஆபத்துக்களை நம்முடைய கண்கள் காணாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட வேலைகள்ல கர்த்தர் தாமே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம் பார்க்கிற ஆபத்துகள், இன்னும் நம்ம பார்க்காத ஆபத்துகள் அது எந்த வகையில வந்தாலும் நம்மை இரவும் பகலும் தூங்காதபடிக்கு காக்கிற ஒரு நேசர் நமக்காக இருக்கிறார். சங்கீதம் 91 சங்கீதம் அதோடைய 11 வசனம் என்ன சொல்கிறது என்றால், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்ம போகிற வழிகள், நம்ம இருக்கிற வீட்டில் வருகிறதான ஆபத்துக்கள் எல்லாவற்றிலும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் இந்த தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாக்க நமக்கு தேவன் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனக்கு ஆபத்து வந்தால் என்னை பாதுகாக்க எனக்கு ஒரு நேசர் உண்டு என்று விசுவாசிக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆபத்து வரும் வேளையிலே பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். விழுந்து விடுவேன், அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைக்கிறதான வேலைகளிலே தூதர்கள் நம்மை ஏந்தி கொண்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். விழுவதற்கு முன்பாகவே தாங்குகிற நல்ல தூதர்களை தேவன் நமக்காக கட்டளையிட்டிருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட பாதுகாப்பை நமக்கு தந்திருக்கிறார். அந்த நல்ல பாதுகாப்பை அனுதினம் உணர்ந்து அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாட்களையும் நாம் தொடங்குவோம் என்றால் தேவனுக்கு நன்றி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வோம். தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இம்மட்டும் பாதுகாத்தவர் இனியும் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாள் ஆசீர்வாதமான பாதுகாப்பான நாளாக அமையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.